அக்ஷய திருதியை அன்னைக்கு நாலு நட்சத்திரம் கிழமை எதுவுமே பார்க்க வேண்டாம். நாம எந்த காரியத்தை நம்ம ஆரம்பிச்சாலும் அது அக்ஷயமா நமக்கு அது சக்சஸ்ஃபுல்லா கொடுக்கும். நாலாம் பெரிய பார்த்தா நமக்கு பழி பாவம் வரும், மூணாம் பெரிய பார்த்தா அந்த பழி பாவம் போகும்னு. ஆனா கரெக்டா நாலாம் பெரிய தான் நம்ம பார்ப்போம். அதுதான் அத்தனை ஜுவல்லரி ஷாப்பும் என்னைக்கு அக்ஷய திருதின்றது நமக்கு டேட்டா போட்டு டக்கு டக்குன்னு கொடுத்துட்டா நாம மறக்கவே முடியாது. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்திவிகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஏபிஎன் சுவாமிகள் கிட்ட பல முக்கியமான விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் நமக்கு நாம் கட்டாயம் செய்ய வேண்டிய வழிபாடுகள் நிறைய விஷயங்கள் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதை ஒரு தவறான ஒரு ப்ராக்டிஸாக கூட பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அது எல்லாத்தையுமே இப்போ சரி செய்து கொள்ளும் விதமாக சுவாமிகளோட வழிகாட்டுதல் நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் இந்த சித்திரை மாதம் தொடங்கின உடனே வரக்கூடிய ஒரு முக்கியமான வைபவம் தான் அக்ஷய திருதியை. அது குறித்து நம்ம சுவாமிகள்கிட்ட நிறைய பேசுவோம். சுவாமி நமஸ்காரம். ஜெயகரோட சுப்பரண்ணா நமஸ்காரம். சுவாமி, அக்ஷய திருதியை இந்த மாதம் தொடக்கத்திலேயே வந்துடுது. ஏப்ரல் தேதி பார்த்தோம்னா 20ஆம் தேதி அந்த மாதிரி வருது. இந்த அக்ஷய திருதியைனா என்ன? முதல்ல அதிலிருந்து தொடங்கிடலாம். அக்ஷயம் அப்படின்றதான சப்தத்திற்கு குறைவற்றது என்பதாக பெயர். மிகுதியானது, அதாவது வந்துட்டே இருக்கு. அக்ஷய பாத்திரம்னு நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, புராணத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. திரௌபதி கையில ஒரு அக்ஷய பாத்திரம் இருந்தது. அதே மாதிரி மணிமேகலை இலக்கியத்திலையும் அக்ஷய பாத்திரம் வச்சிருந்தா, அந்த காயா சண்டிகை அவன் அக்ஷய பாத்திரம் வச்சிருந்தான்றதை நாம பார்க்கிறோம் இல்லையா? அந்த கதையெல்லாம் பார்க்கும் பொழுது அக்ஷயம்னா குறைவற்றது என்பதாக பெயர். பரசுராமர் ராமன் கிட்ட தோத்து போறார் ராமாயணத்துல. அந்த கதையை சொல்லச்சே அப்போ பரசுராமர் ராமபிரான ஸ்தோத்திரம் பண்றார். அக்ஷயம் மதுஹந்தாரம் ஜானாமித்வாம் சுரோத்தமம் அப்படின்னு சொல்றார். அக்ஷயம் அக்ஷயம்ன்ற நீ யாரு தெரியுமா? குறைவற்றவன், எந்த விதத்திலையும் குறைவில்லாதவன், அதான் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா என்ற ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்துல காண்பிக்கிறார். அக்ஷயம் மதுஹந்தாரம்னு. இந்த சுக்லபக்ஷ திருதியை என்பதாக நாம சொல்றோம். சித்திரைக்கு அப்புறம் நமக்கு வரக்கூடிய அந்த சித்திர மாசத்துல வரக்கூடிய, சில சமயம் வைகாசி மாசத்துல வரும். நான் சொல்றேன் எல்லாமே இது சாந்திர மாசம் சௌரமானதை வைத்து கொண்டு வருகிறது. அந்தந்த வருஷத்துடைய பஞ்சாங்கத்தின்படி நாம தெரிஞ்சுக்கணும். இது ஓவர் எக்ஸ்பிளனேஷன் வேண்டாம், நம்ம பஞ்சாங்கத்தை பேஸ் பண்ணி போயிடுவோம். ஸோ இந்த சுக்லபக்ஷ திருதியை என்பது அக்ஷய திருதியை என்பதாக சொல்லுவோம். நீங்க ஒண்ணு கவனிக்கணும், இந்த மூணாம் பிறை நாலாம் பிறை கான்செப்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க. நாலாம் பிறைய பார்த்தா நமக்கு பழி பாவம் வரும், மூணாம் பிறைய பார்த்தா அந்த பழி பாவம் போகும்னு. ஆனா கரெக்டா நாலாம் பிறை தான் நம்ம பார்ப்போம். அதுதான், அது நாலாம் பிறையை நாம பாக்குறது மட்டும் இல்ல, நம்ம நண்பர்கள் உற்றாரோல்லையோ அவன் நமக்கு பேர்ல ரொம்ப பிரியம் உண்டு. அவன் நம்ம வாடகை போயிட்டு இருப்போம், இங்க பாரு அது இன்னைக்கு நாலாம் பிறை தானே அப்படின்னு வரல. இந்த வேலையை நான் அடிக்கடி செஞ்சிருக்கேன். சரியா? நான் நண்பர்கள் உற்றாரோட உங்களையும் சேர்த்து தான் சொல்லலாம். அதனால இது லோகத்துல நாலாம் பிறையை பார்த்தா பாவங்கள் பழி வரும்ன்றது இருக்கு. சரி, எது மூணாம் பிறை எது நாலாம் பிறை அங்க நீங்க கவனிக்கணும். நீங்க அமாவாசை 1 2 3 4 நீங்க கணக்கெல்லாம் வச்சுக்க கூடாது. பஞ்சாங்கத்துல சந்திர தரிசனம்னு போட்டிருப்பா. அன்பார்ச்சுனேட்லி அன்னைக்கு சந்திரன் கண்ணுக்கே தெரியாது. ஆமா, அன்னைக்குதான் சந்திர தரிசனம் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு மூணாம் பிறை. அது பெரும்பாலும் துதிய அன்னைக்கு வரும். சரி, புரிஞ்சுதா? சந்திர தரிசனம்னு போட்டிருப்பா. மறுநாள் நீங்க மூணாம் பிறை நினைச்சு நாலாம் பிறையை பார்ப்பீங்க. இப்ப ஏன் உங்க லைஃப் இப்படி போறது தெரியறதா? அப்போ அதுவே கம்மியா தான் தெரியும். சரி, அது கம்மியா தெரியும், அதோடைய எஃபெக்ட் நமக்கு நிறைய தெரியும். கண்ணா என்ன தெரியும். இந்த மாதிரி தான் நாம இந்த திருத்தியை கணக்கை நாம புரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்ல வரேன். எண்ணிக்கை திருத்தியை என்பது பஞ்சாங்கங்களை கரெக்டா போட்டிருப்போம், அக்ஷய திருத்தியைன்னு. ஆனா இப்பெல்லாம் நீங்க கவலையே பட வேண்டாம். அத்தனை ஜுவல்லரி ஷாப்பும் என்னைக்கு அக்ஷய திருத்தியன்றது நமக்கு டேட்டா போட்டு டக்கு டக்குன்னு கொடுத்துட்டா நாம மறக்கவே முடியாது. கரெக்ட். அது தவிர நமக்கு நோட்டிபிகேஷன்ல கொடுத்துட்டே இருப்போம், மறந்துடாத அக்ஷய திருத்திய, மறந்துடாத. வேர்ல்டுல எப்பேற்பட்ட பிரச்சனை நடக்கட்டும், கேஸ் கிடைக்க வேண்டாம், பெட்ரோல் கிடைக்க வேண்டாம், சோறு கூட கிடைக்க வேண்டாம், ஆனா இன்னைக்கு தங்கம் வாங்கினா நீ லைஃப்ல எப்படி இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வாங்கட்டும், ஜனங்க எல்லாம் சௌக்கியமா சுபிக்ஷமா இருக்கணும், நம்ம அதுக்கு தான் ஆசைப்படுறோம். அவ தங்கம் வாங்குறதுனால நமக்கு என்ன கஷ்டம்? ஆனால் இந்த அக்ஷயம் என்பது எல்லாத்துக்கும் சேர்த்து நாம பார்க்கணும். எல்லா விதத்திலும் அன்னைக்குதான்
வித்யாபியாசங்கள் ஆரம்பிப்போம். ஆல்மோஸ்ட் இதுதான் சமயம். ஸ்கூல்லாம் இப்போ காலேஜ் ஸ்கூல்லாம் திறக்கிற சமயம்னு சொல்கிறோம்ல நம்ம பசங்களை. அப்போ தானே நம்ம எல்கேஜி யூகேஜியில் கொண்டு போய் சேர்க்குறோம். அதனால் அது அக்ஷராபியாசம்ன்றது அக்ஷய அபியாசமாக நம்ம பண்ணுறோம். அன்றைக்கி ஹயக்ரீவனை வழிபாடு பண்ணணும், மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணணும். எப்படி விஷுக்கனி என்பதாக இந்த வருஷ பரப்பும் பொழுது நம்ம சுவாமியை வழிபாடு பண்ணுறோமோ, அந்த மாதிரி சுவாமி சன்னதியில் நமக்கு நோட்டு புக்கு பேனா பென்சில்லாம் வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். நம்முடைய உழவு முதலான தொழில்களுக்கு தேவையான கருவிகளை வைத்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அக்ஷய திருதி. அக்ஷய திருதி, ஆமாம், அக்ஷய திருதி ரொம்ப விசேஷம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கு நாள் மேல் நோக்கு நாள்லாம் போட்டிருப்போம். ஆமாம், கீழ் நோக்கு நாள்னா அன்னைக்கு விதை விதைக்கிறதுக்கு கீழ் நோக்கு நாள் பேர். பூமியை தோண்டி நாம நடக்கக்கூடியதான விஷயங்களுக்கு கீழ் நோக்கி நாள் பேர். சரி, புரிஞ்சுதா? சரி. மேல வர வேண்டியதான விஷயங்கள் அதெல்லாம் இருந்ததுன்னா அது மேல் நோக்கு நாள்னு பேரு. மேல வளர வேண்டியது, உள்ள வளர வேண்டியது வேற, மேல வளர வேண்டியது வேற. விதை விதைப்பது கீழ் நோக்கு நாள், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணுறது மேல் நோக்கு நாள். அந்த மாதிரி ஒரு நாள் போட்டிருப்போம். அக்ஷய திருதி அன்னைக்கு இது எல்லாத்துக்கும் நல்ல நாளா சொல்லுவான். அக்ஷய திருதி அன்னைக்கு 4 நட்சத்திரம் கிழமை எதுவுமே பார்க்க வேண்டாம். நாம எந்த காரியத்தை நம்ம ஆரம்பிச்சாலும் அது அக்ஷயமா நமக்கு அது சக்சஸ்ஃபுல்லா கொடுக்கும். அது ரொம்பவே நமக்கு சக்சஸ்ஃபுல்லா கொடுக்கும். அது ஹயக்ரீவனுக்கு ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே சொல்றோம் நம்ம. அந்த ஹயக்ரீவனுக்கு மிக மிக உகந்த நாள் அக்ஷய திருதியை. மகாலட்சுமி தாயார் வழிபடுது. அதனால தான் அன்னைக்கு தங்கம் வாங்குறதுன்றதாக சொல்லி சொல்றேன். தங்கம் வாங்குறதுன்னு இப்போ தமிழ் வருஷ பருப்பு கூட விஷுக்கணின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சுவாமி சன்னதியில போயிட்டு ஒரு மகாலட்சுமி தாயாரை நினைச்சு ஒரு பூஜையை நம்ம பண்றோம். ஒரு பூஜையை நம்ம பண்றோம். பண்ணிட்டு நாம நம்முடைய அந்த வருஷத்தினுடைய காரியங்களை ஆரம்பிச்சோம்னா புதுசா அக்கௌண்ட்ஸ் எழுத ஆரம்பிக்கலாம். விஜயதசமி மாதிரி இது. ஒன்று உத்தராயணத்துல ஒரு தட்சிணாயணத்துல அப்படி வச்சுக்கோங்க. நமக்கு எப்படி விஜயதசமி so much of auspicious அப்படின்னு நம்ம வச்சுட்டு இருக்கோமோ, அந்த மாதிரி இந்த உத்தராயணத்துல அக்ஷய திருதின்றது அவ்வளவு முக்கியமானது. இப்போ தங்கம் வாங்குறது அதனால அப்படின்னு சொன்னீங்க. தங்கம் வாங்கணுமா இல்லைன்னா அதுக்கு பதிலா வேற ஏதாவது வாங்கலாமா? எல்லாராலையும் தங்கம் வாங்க முடியுமா? முடியாது. எல்லாரையும் தங்கம், உப்பு வாங்கலாம், சர்க்கரை வாங்கலாம். நீ அன்னைக்கு நமக்கு தேவையான ஏதாவது ஒரு நல்ல பொருளை நம்ம வாங்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பட் அன்னைக்கு வாங்கியே ஆகணும்ன்ற நிர்பந்தமும் கிடையாது. நான் அதுதான் சொல்றேன். அன்னைக்கு வாங்கணும்ன்ற நிர்பந்தம் கிடையாது. நான் ஒரு ஐடியா சொல்றேன். இந்த ஐடியா சரியா இருக்கா பாருங்க. நீங்க இப்போ ஒரு பெரிய ஐட்டம் ஒன்று வாங்கணும். அந்த ஐட்டம் வாங்குறதுக்கு என்கிட்ட பைசா அவ்வளோ இல்லை. பட் நான் என்ன பண்றேன், அக்ஷய திருதி அன்னைக்கு என்னுடைய சுவாமியை வேண்டிட்டு அதுக்கு தேவையான ஒரு டோக்கன் அமௌண்ட் எடுத்து நான் சேர்க்க ஆரம்பிக்கிறேன்னா அது அக்ஷயமா சேர்ந்துருவேன். ஓ சரி. அது நினைச்சுட்டு எடுத்து வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா அதை சேர்க்கலாம் இல்லையோ. அடுத்து வரக்கூடிய 4 மாசங்கள்ல எனக்கு தேவையான அமௌண்ட் நான் சீக்கிரம் சேர்க்கப்படும் இல்லையோ. அது மோஸ்ட்லி 10-15 மாசம் போக வேண்டிய அமௌண்ட் இது அக்ஷய திருதியினுடைய சம்பந்தத்தினால என்னுடைய பிரார்த்தனையினால அது சீக்கிரமே எனக்கு கிடைக்குமோ இல்லையோ, கை வருமோ இல்லையோ. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அந்த ஐடியா பாருங்க. புரியுது. அதனால அக்ஷய திருதியை வாங்கித்தான் ஆகணும்ன்றதுல தீர்மானம் இல்லை, கட்டாயம் எதுவுமே கிடையாது. வாங்கியே ஆகணும்ன்றதுல கட்டாயம் கிடையவே கிடையாது. பட் வாங்கினா சந்தோஷம். அதுக்கோசரம் அலமோது நின்று அடிச்சு தள்ளிண்டு இடிச்சு பிடிச்சுன்னு போய் நிக்கிறது. அந்த தங்கம் நம்ம வாங்கினா தான் தங்கம் வளருமா? ஏன் அன்னைக்கு ஒரு கோவிலுக்கு போய் சுவாமி தங்க ஆபரணத்தோட சுவாமியை தரிசனம் பண்ணா நமக்கு அது வளராதா? கண்டிப்பா வளரும். அண்டு எல்லாராலையும் தங்கம் வாங்க முடியறதா, வைரம் வாங்க முடியறதா? அது வாங்கணும்னு ஆசை இருந்தா கூட நிறைய பேரால் வாங்க முடியல. என்ன பண்ண முடியும்? அப்போ அவளுக்கெல்லாம் அது அனுகிரகம் கிடையாதா? பெருமாள் எல்லாருக்கும் வேண்டி வருதானே, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு வச்சிருக்க. கண்டிப்பா அவ்வளவுதான் விஷயம். ஆகையால நீங்க எது வாங்கணும்னாலும் சரி, இல்ல வாங்கலனாலும் சரி, அன்றைய தினத்துல ஒரு நல்ல மனசோட ஒரு மகாலட்சுமி பூஜையை பண்ணுங்க, ஒரு ஹயக்ரீவனுடைய பூஜையை பண்ணுங்க. அது உங்களுக்கு அக்ஷயமா அபிவிருத்தி ஆகும். நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஓசரம். ஓ டெஃபினட்டாக சுவாமி, இந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறது வந்து எளிமையான ஒரு லக்ஷ்மி பூஜை ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ எந்த நேரத்தில் பூஜை பண்ணால் நல்லா? அவ ஆஃபீஸ் போகிறதுன்ற நிர்பந்தத்துக்கு மரிஷா பருப்பு மாதிரி ஆஃபீஸ் போகாதே நம்ம சொல்ல முடியாது. பட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பூஜை, ஒரு 10 நாமாவளி மகாலட்சுமி தாயாருடைய நாமாவளியை சொல்லிட்டு போகலாமே. ஓ, ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லையே. சொல்லலாமே, கண்டிப்பாக சொல்லலாம். அவ்வளோதான். அப்போ அதையும் நீங்களே சொல்லிடுங்க. அந்த 10 இல்லை எதுக்காக கேட்குறேன்னா, கண்டிப்பாக எல்லாரும் சொல்லி பயன் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இதை வந்து திரும்பவும் நம்ம கேட்கறது தான். ஒரு 11 நாமா சொன்னேன்னா அதை சொல்லி கூட அவங்க பூஜை பண்ணிக்கலாம். இது துவாதச நாமான மகாலட்சுமிக்கே இருக்கு, நமக்கு நித்தியம் சொல்ல வேண்டிய நாமாவே இருக்கு. அதனால
ஸ்ரீ மகாலட்சுமியை நான் பிரார்த்திச்சுக்கிறேன். ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் எல்லாருக்கும் சகல சௌபாகியத்தையும் கொடுக்கட்டும். யாருக்கு என்னென்ன பிரார்த்தனை உண்டோ அந்த பிரார்த்தனையெல்லாம் தாயார் பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணட்டும்னு பிரார்த்திச்சுட்டு நான் இந்த அஷ்டோத்திரத்தை சொல்கிறேன். இது அஷ்டோத்திரம் இல்லை, 10 நாமாவளி. ஓம் ஸ்ரீயை நமஹ, அமிர்தோத்பவாயை நமஹ, கமலாயை நமஹ, சந்திரசோதர்யை நமஹ, விஷ்ணுபத்னியை நமஹ, வைஷ்ணவ்யை நமஹ, வராரோஹாயை நமஹ, ஹரிவல்லபாயை நமஹ, ஷார்கிண்யை நமஹ, தேவதேவிகாயை நமஹ, சுரசுந்தர்யை நமஹ, மகாலக்ஷ்மியை நமஹ, சர்வாபீஷ்டபலப்பிரதாயின்யை நமஹ. ஆக்சுவலாக இந்த 11 நாமாவையும் வந்து நம்ம டிஸ்பிளேயும் பண்ணிவிடுவோம், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டுருவோம். நீங்கள் சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணும்போது தாயாருக்கு வந்து இதை ப்ளே பண்ணி அர்ச்சனை பண்ணலாமே. அழகாக பண்ண நான் கொஞ்சம் வேகமாக சொல்லிதான் கூட ஸ்லோ டவுன் பண்ணி கூட பூஜை பண்ணலாமே. இந்த நாமாவை சொல்லி ஒரு 10 அர்ச்சனை, ஒரு 10-12 நாமா தான் இது. இதை எடுத்து புஷ்பத்தை சமர்ப்பிச்சுட்டு போகிறது ஒரு பெரிய கஷ்டம் இல்லையே. ஒரு ஹாரதி பண்ணிட்டா சரியா போகிறது. என்ன வேணால் பிரார்த்திச்சுக்கிட்டோம். ஓகே. விசேஷமான நிவேதனங்கள் ஏதாவது இருக்கா இந்த நாளுக்கு? எல்லாமே சக்திக்கு உட்பட்டது தான். இதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் பிள்ளையார் சதுர்த்திக்கு பண்ணுற மாதிரி, ஸ்ரீ ஜெயந்திக்கு பண்ணுற மாதிரி ஒன்றும் நிவேதனங்கள் எதுவும் சொல்லப்படலை. நமக்கு என்ன சக்தியோ இந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஒரு நல்ல தித்திப்பு பண்ணுறது தான் ரொம்ப விசேஷம். ஏதோ ஒரு கேசரியோ, ஒரு சக்கரை பொங்கலோ, ஒரு ஸ்வீட்டோ ஏதோ ஒன்று பண்ணி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுறது தான் விசேஷம். கடையில் வாங்கி எதுவும் பண்ணாதீங்க. இன்னொன்று நான் மறுபடியும் சொல்கிறேன், சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுற பதார்த்தங்களை ஃபோட்டோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் போடாதீங்க. பண்ணேன்னு சொல்ல நிறைய பேர் கிச்சன்லேருந்து போடுறா ஃபோட்டோஸு. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அது என்ன பண்ணுறதுன்னு நமக்கும் தெரியல. நம்மளும் எவ்வளோவா வேற சொல்லி பண்ணியாச்சு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். அக்ஷயம் பவத்து என்பதாக அவளுக்கு அக்ஷயமா இருக்கட்டும். இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு பொதுவாக சில சமயம் பலராம ஜெயந்தி கூட வரும். அது ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம. அக்ஷய திருதி அன்னைக்கு சந்திர தரிசனம் மட்டும் இல்லை, பெருமாள் வழிபாடு மட்டும் இல்லை, நம்முடைய தானியங்களை நாம் கொஞ்சம் வாங்கி வச்சா நல்லது தான். அதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கிலோ அரிசி வாங்கலாம். ஏன்னா ஆற்றுல அன்னம் அக்ஷயமாக இருக்கணும்ல. அன்னம்ன்றது நமக்கு அக்ஷயமாக இருக்கணும்ல. ஒரு 10 ரூபா அன்றைக்கி பேங்க்கில் போயிட்டு நம்ம டெபாசிட் பண்ணலாம். இப்போ தான் ஜிபே பண்ணுறோமே, அந்த மாதிரி ஒரு 10 ரூபா பேங்க்கில் அக்கௌண்ட்டில் சேர்த்து வைக்கலாம் நம்ம. அந்த மாதிரி ஒரு நல்ல காரியமாக மேலே அபிவிருத்தி ஆகிறதுக்கு தேவையான ஒரு ஸ்டெப்பை அன்றைக்கி எடுத்தோம்னா அது ரொம்ப விசேஷம். மகாலட்சுமி தாயார் இருக்கா, அவ எல்லாருக்கும் எல்லா க்ஷேமங்களையும் கொடுப்பான். ஓகே, சூப்பர். நேர்களே, அக்ஷய திருதியை பற்றி ரொம்ப அழகாக கிறிஸ்பாக வந்து சுவாமிகள் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அக்ஷய திருதியை நன்னாளில் வந்து நீங்களும் உங்களுடைய விருப்பப்படியே வந்து நல்ல பொருள்களை வாங்கி மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு எல்லா நலனும் அடையணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அதுக்காக நம்ம பிரார்த்திச்சுக்கிறோம். சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. சுவாமி நன்றி. ஜெயகருட சுப்பர்ணா. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.